குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம பார்க்குற லெசன் வந்து காந்தவியல் அப்படிங்கிற பாடம் தான். ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ், டைரக்டிவ் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னா காந்த புலம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சோ காந்த புலம் அப்படிங்கிறது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த அட்ராக்டிவ் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், அதை நம்ம லைனா ஃப்ரேம் பண்ணினா ட்ரேஸ் பண்ணும் பொழுது எப்படி அது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான். நார்மலா நம்ம ஒரு மேக்னெட் எப்படியோ அதர் மெட்டீரியல்ஸ் அயன் பார்ட்டிகல்ஸை அட்ராக்ட் பண்ணும், அதனால அது எப்படி டிஃப்ளக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப சின்ன சின்ன மணலை வச்சு நம்ம பேப்பர்ல பண்ணும்போது என்ன ஆகும், இதுதான் ஒரு மேக்னெட் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இதுல டைரக்ஷன்ஸ் நோட் பண்ணிருப்போம் என்னன்னு. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் வந்து என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய இரும்பு துகள் எல்லாமே இதே மாதிரி இந்த மாதிரியான லைன்ல தான் நமக்கு ஃபுல்லா அதுல ஃப்ரேம் ஆயிட்டு இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லைனை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவமான ஒரு இது, அண்ட் தென் சைட்ல இப்படிதான் நமக்கு ஃபுல்லா ஃப்ரேம் ஆகும். ஸோ அதனுடைய மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி காந்த புலம் என்பது இந்த மாதிரியான ஒரு அமைப்போட தான் நமக்கு வரும். ஸோ அதுதான் நம்ம மேக்னெட் அப்படின்னா இதே மாதிரி அதனுடைய காந்த புலம் என்பது நம்ம அதுல உருவாகும் அப்படிங்கிறது. சோ இது எவ்வாறு அந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு சொன்னா காந்தத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் நமக்கு எப்படி இந்த டைரக்ஷன்ல அது கரெக்டா அது நமக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு சர்க்கிள் ஷேப்ல அது இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ இது நார்மலா நம்ம பார் மேக்னெட்ல நம்மளால பண்ண முடியும். இப்போ ஹார்ஷூ மேக்னெட்டோ அல்லது ரவுண்டா இருக்கக்கூடிய மேக்னெட்டோ விட பார் மேக்னெட் அப்படின்னு சொன்னா ரெக்டாங்கிள் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு என்னது நீண்ட வடிவ சட்ட காந்தத்துல இந்த மாதிரியான ஒரு காந்த புலம் என்பது நம்மளால எளிதாக உணர முடியும். சோ இது என்ன நம்ம யூனிட்டா நம்ம இதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய யூனிட் டெஸ்லா. டிஎஸ்எல்ஏ டெஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடியது 10,000 காஸ் அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூ. 1 டெஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடியது அதை நம்ம என்ன சொல்றோம், 10,000 காஸ். 10,000 காஸ் அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய வேல்யூஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா நம்ம சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பேப்பர்ல அந்த மேக்னெட்டை வச்சு மணல் தூளை வச்சோம்னா இந்த மாதிரி தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி அயன் மெட்டீரியல்ஸ் எப்படி அட்ராக்ட் ஆகிறதுன்னு பார்த்தோம்ல, அது போலதான் மண் துகளை நம்ம வச்சோம்னா இப்படிதான் மூவ் ஆகும் இந்த மாதிரியான வளைவுல. இப்போ நம்ம எப்படி இதை வந்து டிராப் பண்ணலாம், காந்த புலத்தின நம்ம எதை வச்சு அந்த இடத்துல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் காம்பஸ். மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொல்றது காந்த ஊசி. காந்த ஊசியை பயன்படுத்தி நம்ம எப்படி இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டை ட்ரேஸ் பண்ணலாம், நம்ம டிரா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ட்ரேசிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ட்ரேசிங்கிறது நம்ம அதுல எப்படி டிரா பண்ணலாம், எதை யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னு சொன்னா காம்பஸ் நீடல். சோ காம்பஸ் நீடல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா காந்த ஊசி. காந்த ஊசி அப்படிங்கிறது தான் நம்ம காம்பஸ் நீடல் அப்படின்னு சொல்றோம். காந்த ஊசியை கொண்டு நம்மால் என்ன பண்ண முடியும், அந்த வளைவு எவ்வாறு வருகிறது அப்படிங்கிறோம். ஜென்ரலா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதுல 2 பக்கம் நம்ம என்ன பண்ணலாம், செலோ டேப் போட்டி அதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது பக்கத்துல நம்ம என்ன பண்றோம், காந்த ஊசிக்கு பக்கத்துல அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு மேக்னெட் அப்படிங்கிறது என்ன ஆகும், காந்த ஊசியும் ஒன் ஆஃப் த மேக்னெட், அதுல இருக்கிறதுமே மேக்னெட்டிக் நீடில் தான் இல்லையா? அந்த காந்த ஊசியை கொண்டு என்ன பண்ணுவோம், சென்டர்ல வச்சு எப்படி எல்லாம் அதுல அந்த லைன் ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதே மாதிரி டிரா பண்ணலாம். சோ ஒரு ஒயிட் ஷீட், இதையே ஒயிட் ஷீட் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், அந்த இடத்துல நம்ம மேக்னெட்டிக் நீடில் காந்த ஊசியை வச்சுட்டு இங்க இந்த மாதிரி நம்ம அந்த லைனை ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே இது மாதிரிதான் நமக்கு அதனுடைய வளைவுகள் அப்படிங்கிறது நமக்கு டிரா
பண்ண முடியும். அந்த காந்த ஊசி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம வரைகிறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த மேக்னெட்டிக் நீடில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் என்ன ஆகும், இதே மாதிரியான வளைவு தான் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டைரக்ஷன்ஸுக்கு நமக்கு கரெக்டா அந்த மேக்னெட் அப்படிங்கிறது, காந்த ஊசி அப்படிங்கிறது நமக்கு டர்ன் ஆகும். ஓகே. ஸோ இந்த மேக்னெட்டிக் நீடில் சட்டகாந்தத்தினுடைய வடமுனை தென்முனை பார் மேக்னெட்டை நம்ம என்ன பண்றோம், சென்டர் பேப்பர்ல வச்சு அதனுடைய போல நம்ம என்ன பண்றோம், நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லலாம். அவுட்லைன் ஆஃப் த மார்க் நம்ம வந்து மேக்னெட்டை டிரா பண்ணிட்டு காம்பஸை நடுவில் அதுல பக்கத்துல கொண்டு போகணும்னு சொன்னா இதே மாதிரி தான் அந்த இடத்துல ஒவ்வொரு துருவங்களினுடைய அந்த முனை அப்படிங்கிறது நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த காம்பஸை நம்ம யூஸ் பண்ணி டிராப் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு இந்த மாதிரி வரையும். ஸோ அதுல நம்ம பாயிண்ட்டை கரெக்டா நோட் பண்ணிட்டே வரலாம். நோட் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் தான் கிடைக்கும். சர்க்கிளா வராது. அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, இந்த மேக்னெட்னுடைய பிக்சர் அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல டிரா பண்ணிருக்காங்க. ஸோ மேக்னெட் இந்த இடத்துல காந்த ஊசியை நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு இடத்துலயும் பிளேஸ் பண்ணிட்டு போறோம். அந்த மாதிரி பிளேஸ் பண்றத ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் நீடில் ஆகப்பட்டது இதே மாதிரியான ஒரு சர்க்கிள்ல தான் கரெக்டா அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகும். நம்ம அதை ஜாயின் பண்ணும்போது இந்த லைன் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆகும். அதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம், காந்த புலம் சொல்லலாம். காந்தத்துக்கு பக்கத்துல நம்ம காந்த ஊசியை எடுத்துட்டு போனா என்ன ஆகும், கண்டிப்பா டிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அதுல இருக்கக்கூடியதும் நம்ம என்ன சொல்றோம், காந்தம் சொல்லலாம். அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் பொழுது அதே மாதிரி இது மாதிரி டிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு சேஞ்ச் ஆகும் சொல்லலாம். ஸோ காந்த விசை அப்படிங்கிறது கரெக்டா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த இடத்துல எதுவுமே அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் காந்த விசை அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னா நமக்கு அந்த இடத்துல காந்த ஊசியினுடைய நகர்வு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆகும், அதனுடைய டிஃப்ளெக்ஷன் அந்த என் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா கரெக்டா அதுல என்ன ஆகும், நமக்கு டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதே நிச்சயமாக இருக்கும். சோ இதுல யூஸ்வலா பாருங்க, இந்த பிக்சர்ல நம்ம வந்துட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. ஓகே. சோ இதுல நம்ம என்ன பண்றோம், இதுதான் மேக்னெட்டிக் நீடில் அப்படிங்கலாம். ஸோ மேக்னெட்டிக் நீடில் அப்படிங்கிறது இந்த இதுதான். மேக்னெட்டிக் நீடில்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காந்த ஊசியை இங்க கொண்டு போகும்போது என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகுது. பிகாஸ் இதுல என்ன இருக்கு, நமக்கு காந்தம் அப்படிங்கிறது தான் இருக்கு இல்லையா. இங்க வைக்கும்போது ஏன் இந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்கு, இந்த மாதிரி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும், இங்க எந்த ஒரு டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ இங்க பாருங்க, வடதுருவம் தென்துருவம். இப்ப நமக்கு இதுல அட்ராக்டிங் அண்ட் தென் ரிப்பல்ஷன் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பார்க்கலாம். சோ இந்த இடத்துல அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எவ்வாறு, இப்ப பாருங்க, ஆப்போசிட் நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படிங்கிறது இல்லையா. இப்போ இங்க பாருங்க, இது ப்ளூ கலர், இது ரெட் கலர். இதை வச்சு நம்மளால என்ன பண்ணலாம், ஆப்போசிட். இந்த இடத்துல பாருங்க, இது நார்த், இது சவுத். சோ ஒவ்வொரு இடத்துலயுமே நமக்கு இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஆர் என்ன ஆகும், அட்ராக்ஷன் அப்படிங்கு. சோ இது பக்கத்துல கொண்டு போகும்போது பாருங்க டிஃப்ளெக்ட் ஆகுது. பிகாஸ் இது என்னது, நமக்கு ஒரே மாதிரியான திசையும் போது அந்த ஊசி பாருங்க ரொட்டேட் ஆகுது இல்லையா. ஏன்னா அது ஒன்றை ஒன்று நேர் துருவம். அதனால என்ன ஆகுது, நமக்கு விலகல் அடையும். திரும்பியும் நான் கொண்டு வந்து பக்கத்துல வைக்கிறேன்னாலும் அந்த நீடில் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகி தான் நிக்குது. ஓகே. சோ இப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி லைன்ஸ் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி அந்த லைன் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கறதையும் ஷோ பண்றேன். ஸோ ஜென்ரலி திஸ் இஸ் கால்ட் as மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம காந்த புலம் என்பது இவ்வாறு தான் இருக்கும். ஒரு பார் மேக்னெட்டை நம்ம என்ன பண்றோம், இந்த காந்த ஊசியை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த லைன் இப்படிதான் வரும். சோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க டிரா பண்ணிருக்கோம். சோ இங்க நம்ம அட்ராக்டிவ் அண்ட் தென் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க எவ்வாறு விலகல் அடையுதா அல்லது
அது நேர் துருவம் என்பது என்ன ஆகும், விலகல் அடையும். எதிர் துருவம் என்பது ஒன்றரை ஒன்று ஈர்க்கும். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாருங்க, நான் இதுல மூவ் பண்ணி அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடல கொண்டு வரும்போது எப்படி நகருது. சேம் திங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் டெஸ்லான்னு படிச்சோம் இல்லையா யூனிட். சோ அது எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறதும் பாருங்க, அந்த இடத்துல நம்பர் கரெக்டா மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா 1.03 × 10⁴ அந்த ரேஞ்சில் இருக்கு டெஸ்லா. செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லும்போது 3.8 அதனுடைய வேரியேஷன் மாறுது இல்ல. அப்போ அந்த டெஸ்டா லெவல் அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய அளவு மாறுபடுகிறது. கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி இருக்கு, அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட்லயும் அது என்லார்ஜ் ஆகும்போது எப்படி இருக்கு அதனுடைய பவர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வரைபடம். எவ்வாறு நம் சட்டகாந்தத்தை வைத்து இந்த இடத்துல காந்த புலம் என்பதை வரையலாம். அது நம்ம காம்பஸ் நீடில் நம்ம சொல்லக்கூடிய காந்த ஊசி அப்படிங்கிற இந்த இது. சோ இதுவும் காந்தத்திற்கு இணையாக இருக்கும் பொழுது எவ்வாறு விலகல் அடைகிறது, கவரப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இதுல தெரியலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சோ இதுவும் நமக்கு வந்து இதேதான். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஒன்னொன்னும் இப்போ இங்க பாருங்க, இதுல இந்த இடத்துல வரும்போது அட்ராக்ஷன் ரிஃப்ளக்ஷன் எப்படி இருக்கு. சோ இங்க பாருங்க, ஒவ்வொரு ஊசியை நான் எடுத்துட்டு வரும்போதும் இதே மாதிரியான விலகல் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சோ இதுதான் சவுத் போல், நார்த் போல், தென் துருவம், வட துருவம், சரிங்களா. சோ இதை நோக்கி எவ்வாறு இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த காந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நமக்கு விலகல் அடைகிறதா அல்லது அதனுடைய பவர் எப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல 4 டைப்ஸ், ஐ மீன் ஸ்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் நம்ம இப்ப பார்க்க போற கான்செப்டுக்கு தகுந்த சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ இந்த காந்த ஊசியை கொண்டு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், இதுல கொண்டு போறேன் போது அதனுடைய தன்மை எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சோ இப்போ இது வந்து என்னது, இப்ப பாருங்க, இந்த காந்தத்தை இந்த இடத்துல நான் நகர்த்தும் போது எப்படி அதுல இருக்கக்கூடிய அந்த டிஃப்ளெக்ஷன் மாறுது. சோ எல்லாமே ஒன்றை ஒன்று கவர்கிறதா விலகுகிறதா அப்படிங்கிறது பாருங்க. இந்த இடத்துல நகர்வு எப்படி இருக்கு, நமக்கு ஆப்போசிட். அது பக்கத்துல கொண்டு போகும்போது இந்த காந்தத்தை இங்க இருக்கக்கூடியது நம்ம எல்லாத்தையுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு இடத்துலயும் காந்த ஊசி இருக்கிறதா இமேஜின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன். சோ பாருங்க, இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் மாறுவதற்குண்டான காரணம், நான் இந்த காந்தத்தை கிட்ட கொண்டு போகும்போது அதனுடைய டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுகிறது. ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க அழகான அந்த சர்க்கிள் நமக்கு கிடைக்குது பாருங்க. அந்த காந்த புலம் என்பது எவ்வாறு அந்த இடத்துல உருவாகிறது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம டிரா பண்றோம்னா எல்லா இடத்துலயுமே அது எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு. சோ இதுல என்னன்னு கேட்டா, இதுல நமக்கு மேக்னெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பல்பு. சோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மேக்னெட்டை உள்ள கொண்டு போகும்போது என்ன ஆகுது, பல்ப் அப்படிங்கிறது நமக்கு எரியுது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க, பக்கத்துல வரும்போது மேல அதனுடைய க்ளோ எப்படி இருக்கு, சோ அதை தள்ளி இருக்கும்போது அதனுடைய பவர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகே, சோ இந்த காந்தத்தை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி மின் ஆற்றல் எவ்வாறு நமக்கு உருவாகிறது, போகிறது வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் நமக்கு கரண்ட் எவ்வாறு பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான். அதனுடைய டிஃப்ளக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கும் நம்ம இந்த இடத்துல அந்த காந்தத்தை நகர்த்தி கொண்டு போகும்போது பல்பு எரிவதுல வரக்கூடிய அந்த மாற்றம், அந்த காயில் எப்படி நமக்கு அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது, எரியுது அப்படிங்கிறது தான். சோ தான் பிக் அப் த காயில்னா இது ஒரு காயில்ங்கிறது இந்த ரோல். இப்போ நம்ம இதுல பேட்டரியும் செட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் நமக்கு, இங்க பல்ப். இப்போ பாருங்க, இந்த மேக்னெட்டை நம்ம இந்த ஃபீல்ட கொண்டு வரும்போது எப்படி இதுல மாறுபாடு இருக்கு. சோ பேட்டரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜஸ். ஸோ இதனுடைய பேட்டரியினுடைய வோல்டேஜ் நமக்கு கம்மி ஆகுதுன்னா பாருங்க எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பேட்டரியினுடைய வேல்யூ நம்ம குறைக்கணும், தட் இஸ் வோல்டேஜஸ். 0 வோல்ட் மைனஸ் இது 10 வோல்ட் இருக்கு. பேட்டரியுடைய வோல்டேஜ் என்ன இருக்கு, -2 வோல்ட், மைனஸ் லெவல்ல இருக்கு. சோ மைனஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அதுல. இதுவே பிளஸ் லெவல் ஆகும்போது நமக்கு அதனுடைய லெவலும் கம்மியா இருக்கு.
சோ எகைன் நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அதுல நமக்கு வந்து எப்படி மாறுபடுகிறது ஒவ்வொன்றுக்குமே இதுல எந்த மாதிரி இருக்கு. சோ இப்போ இந்த மேக்னெட்டிக் நீடில கொண்டு வரும்போது இது போல இங்கேயும் நமக்கு எப்படி நீடில் ஆகப்பட்டது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதும். சோ இந்த இடத்துல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு இந்த காயில்ல. சோ இதனுடைய வோல்ட் என்னது, இப்போ 7 வோல்ட் பேட்டரியினுடைய வோல்டேஜ் 7 வோல்ட் அப்படிங்கும்போது இது ஹையரா இருக்கு. சோ இந்த இடத்துலயும் நம்ம இதே மாதிரி தான் இந்த இண்டக்ஷன் இந்த அதனுடைய வோல்டேஜ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டை நம்ம எப்படி நகர்த்துறோமோ அது போல இதுலயும் நகர்வு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா இந்த பேட்டரி உள்ள கொண்டு வரும்போது நமக்கு பல்பு எப்படி எரியுது, டிசி பவர் சப்ளை, அப்போ டைரக்ட் கரண்ட். சோ இங்க வரும்போது இந்த பேட்டரியில ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய இந்த கரண்ட் என்ன ஆகும், இதுக்கு பக்கத்துல வரும்போது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி இதவும் நமக்கு ரொட்டேட் பண்ணும். இது இப்போ இமூவபிளா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆகப்பட்டு மூவ் ஆகல. இதுலயும் வோல்டேஜ் நமக்கு குறைவு அதிகம் நம்மளுடைய இந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ இத என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டிக்ரீஸ் பண்ணி மாத்திக்கலாம். சோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லெவல்ல பாருங்க, இப்போ இந்த லூப்ஸை இன்க்ரீஸ் பண்றோம். சோ லூப்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் சொன்னா இங்க என்ன ஆகுது, 4 லைன்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பல்பினுடைய அந்த க்ளோங்கிறது நமக்கு மாறுபடும், அதனுடைய எரியக்கூடிய தன்மை. சோ இப்போ சிங்கிள் லூப் தான் இருக்கு. அப்ப பாருங்க, அது அப்போ ஒரே ஒரு எல்லாத்துக்கு தான் நமக்கு எலக்ட்ரான் பாஸ் ஆகுது ஃபுல்லுமே. கரண்ட் அதிகமாகும் போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான வோல்டேஜ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு மாறும். லூப் ஏரியா சைஸை நம்ம கூடுதலாகவோ குறைவாகவோ மாற்றலாம். அப்போ அந்த இடத்துலயும் நமக்கு பல்ப் எரியறது நமக்கு சேஞ்ச் ஆகும். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இது வந்து என்ன சொல்றோம், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிறது. சோ காம்பஸ் நீடில் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எப்படி இதுல டிஃப்ளெக்ஷன் வருது அப்படிங்கிற சேஞ்சஸ் நம்ம இதுல பார்க்கலாம். ஃபீல்ட் மீட்டர் அப்படின்னு சொன்னா இந்த ஃபீல்டு மீட்டர் எப்படி நமக்கு மாறுபடுகிறது. சோ இந்த பல்பு உள்ள கொண்டு வரும்போது நம்ம பல்ப் எரியுதுல, அப்போ நமக்கு இந்த எந்த அளவுக்கு இதுல ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடென்டிபிகேஷன். ஓகே, சோ இந்த லூப் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. நம்ம இதை எக்ஸஸ் பண்றோம்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது வரும். சோ பேட்டரி அப்படின்னு சொன்னா என்னது, கரண்ட் சோர்ஸ். கரண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம். யூஸ்வலா பேட்டரி அப்படிங்கறதே கரண்ட் ஸ்டோரேஜஸ் ஏரியா தான் இல்லையா. சோ அது மாதிரி இந்த இடத்துல சேவ் ஆயிருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல எப்படி பல்ப் எரியுது அப்படிங்கிறது தான். ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படி சொல்லக்கூடியது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரான் பாஸ் ஆகிறது இந்த நமக்கு இந்த லைன்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஜெனரேட்டர். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ஜெனரேஷன். ஸோ இப்போ என்ன பண்றோம், இங்க வாட்டர் ஃப்ளோ ஆகுது, சென்டர்ல இருக்கக்கூடியது மேக்னெட் இல்லையா. சோ மேக்னெட் ரொட்டேட் ஆகும்போது அந்த ஒரு என்ன நமக்கு வந்துட்டு ஒரு வளையம் மாதிரி இருக்கு இல்லையா, சர்க்கிள்ல மேக்னெட்டை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு இங்க வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல அந்த மேக்னெட் பக்கத்துல இதுல வரும்போது அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னாலேயே நமக்கு பல்ப் அப்படிங்கிறது எரியுது. சோ இதுதான் நமக்கு ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இதனுடைய பவர் நம்ம எக்ஸஸ் பண்ணும்போது பல்ப் அது எரியக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட், பார் மேக்னெட்டுடைய ஸ்ட்ரென்த் குறைய குறைய இதனுடைய ரேஞ்ச் பாரு ரொம்ப குறைவா இருக்கு. பல்பு எரியறது பாரு ரொம்ப சின்னதா எரியுது. இப்ப நல்ல வேரியேஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த பார் மேக்னெட்னுடைய ரொட்டேஷன் லெவல்ங்கிறதும் நமக்கு குறைவா இருக்கு. அப்போ அங்க என்ன ஆகுது, அதனுடைய தன்மைங்கிறது குறையுது இல்லையா. இப்போ அதை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதற்கு தகுந்த மாதிரி இந்த பல்பு எரியறது நமக்கு அதுல வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெப்பாசிட்டி இஸ் இன்க்ரீசிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த பார் மேக்னெட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துக்கு. சோ இந்த இண்டிகேட்டர்ங்கிறது நமக்கு காயில் லூப் லெவலையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா பாருங்க இன்னும் அதிகமாகுது, அதனுடைய ரேஸ் லெவல் பாருங்க அதிகமாகுது. பிகாஸ் electrons flow is higher, number of loops also higher in this area. அப்போ இந்த வளையத்தினுடைய எண்ணிக்கை மாறுபட மாறுபட அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரான் எண்ணிக்கை, எலக்ட்ரிசிட்டி அந்த இடத்துல ஃப்ளோ ஆகிறது நமக்கு அதிகமாகுது. சோ பாருங்க, மேக்னெட்டை இதுல நான் மூவ் பண்ணி கொண்டு வரங்கும் போது அது எப்படி எல்லாம் அது மாறுபடுது, சுத்தியும் நமக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சோ எப்படி மாறுபடுது சேஞ்ச் ஆகுது பாருங்க. அந்த டைரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் எல்லாமே இருக்கும்.
சோ இதனுடைய கெப்பாசிட்டி நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் இதுலயும் வாஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. சோ இந்த இடத்துல பாருங்க, அந்த வளையத்தினுடைய எண்ணிக்கை லூப் அதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது அதிகமா கெயின் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நம்பர் ஆஃப் லூப்ஸ் அதிகம் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கெப்பாசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இங்க நம்ம வந்து எதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ வேகமாக நீரை நம்ம அனுப்பும் பொழுது அந்த இடத்துல நமக்கு மேக்னெட்டை யூஸ் பண்ணி வீல்ல செட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ரொட்டேட் பண்ணும் பொழுது எலக்ட்ரிசிட்டி இந்த இடத்துல நமக்கு எப்படி மின்சாரம் வருது, அதை நம்ம எவ்வாறு இதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மேக்னெட்டோட லெவல் எப்படி இருக்கு அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெயின் ஆறது என்ன லெவல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம் இதுல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாஸ்டா நமக்கு இதுல ரொட்டேட் ஆச்சு வீல் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல மாறுபடும். ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்ட், பட் நெக்ஸ்ட் நமக்கு வரப்போற டாபிக் இதே தான். ஸோ ஃபாரடேஸ் லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபாரடேஸ் லால நமக்கு எப்படி இந்த இடத்துல காந்த நமக்கு புலம் அந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதே ஒரு காந்த ஊசி. காந்த ஊசி அப்படின்னு சொல்றது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், காந்த ஊசி அப்படிங்கிறதே நமக்கு திசை காட்டக்கூடிய ஒரு கருவி, திசையை காட்டக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சோ திசை காட்டும் கருவினா டைரக்ஷனை நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஸோ அதுதான் டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ டைரக்ஷனை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. இத சென்ட்ரல் நம்ம வைக்கும் போது என்ன ஆகும், காந்த ஊசின்னு சொல்லலாம். காந்த ஊசியினுடைய முனைகள் எவ்வாறு இருக்கும், எப்பயுமே நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். எப்படி டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ அந்த சிமுலேஷன்ல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ காந்தத்து பக்கத்துல காந்த ஊசியை கொண்டு போனாலும் நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகும், அது எப்படியெல்லாம் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கறது எல்லாமும் நம்ம லேர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த டாபிக் அப்படின்னா காந்த பொருள். ஸோ அந்த நமக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியலை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேக்னெட்டிக் மெட்டீரியல். வாட் இஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிற டாபிக். வாட் ஆர் த மேக்னெட்டிக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. அது என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ், காந்த பொருள்கள். காந்த பொருள் அப்படின்னு சொன்னா அதை எவ்வாறெல்லாம் நாம் பிரிக்கலாம், அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ காந்தம் அப்படின்னு சொன்னா நேச்சுரல் மேக்னெட் அண்ட் ஆர்டிபிஷியல் மேக்னெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். காந்த பொருள்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதெல்லாம் நமக்கு வந்து அந்த மேக்னெட்டை ஃபுல்லுமே அட்ராக்ட் பண்ணுதோ, இரும்பு அண்ட் தென் நம்ம பார்த்த நிக்கல், கோபால்ட், இது எல்லாமே நமக்கு அட்ராக்ட் பண்ணும். அதே போல நம்ம அடுத்தது கண்ணாடி, ரப்பர், இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணாது. அது லாஸ்ட் கிளாஸ் நம்ம அந்த சிமுலேஷன்ல பார்த்தோம் இல்லையா. ரப்பர் ஸ்டெம் வைக்கும்போது குண்டூசியை அது ஈர்க்கவே இல்லை. அப்ப காந்தத்தால கவரக்கூடிய ஒரு பொருள்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காந்த பொருள்கள். மெட்டீரியல் விச் அட்ராக்டட் பை மேக்னெட். So, material which attract, எந்த பொருள்லாம் அத ஈர்க்கிறதோ பை மேக்னெட்ஸ். ஸோ அதனால காந்தத்தால ஈர்க்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்மள இதை வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்றோம். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அடுத்த கேட்டகரி. ஸோ நான் மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஆப்போசிட். நான் மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னா அதால் கவரப்படாதது, நாட் அட்ராக்டட். இதே ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். சோ அட்ராக்டட் பை த மேக்னெட், நாட் அட்ராக்டட் பை த மேக்னெட், தட் மெட்டீரியல்ஸ் ஆர் கால்ட் அஸ் நான் மேக்னெட்டிக். காந்தத்தால கவரப்படாத பொருட்களை காந்தம் அல்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நமக்கு நம்ம ஆர்டிபிஷியலாகவும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதை மென்காந்த பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, வன்காந்த பொருள் அண்ட் தென் மென்காந்த பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு இதால கிரியேட் பண்ணக்கூடியதுதான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி
நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா எதெல்லாம் நமக்கு மேக்னெட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய மெட்டீரியல் சரியா வரலன்னா அப்போ ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹார்டான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், அந்த மேக்னெட்டாக நம்ம மாத்தக்கூடியது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய இத 3 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொன்னா டயா, பாரா, ஃபெரோ அப்படின்னு 3 டிவிஷனா நம்ம பிரிக்கலாம். சோ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா, அந்த பார் மேக்னெட்டை பொறுத்து நமக்கு மாறுது. அதுல எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய வளையங்கள் அப்படின்னு. சோ அதை பொறுத்து அந்த காந்த புலம் என்பது எவ்வாறு மாறுபடும். ஒவ்வொரு பொருளும் வெவ்வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் இல்லையா. அப்ப அதுல நம்ம வைக்கும் போது அதனுடைய டிஃப்ளெக்ஷன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். சோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், இது 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். டயா மேக்னெட்டிக், பாரா மேக்னெட்டிக் அண்ட் தென் ஃபெரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லி 3 கைண்ட்ஸா நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயாமேக்னெட்டிக். ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன. ஸோ டயாமேக்னெட்டிக் சொல்லும் போது எக்ஸ்டர்னல் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலரா இருக்கிறது. ஒரு காந்த புலத்துல தொங்க விடப்படும் போது அதனோட திசைக்கு எப்படி இருக்கணும், செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். செங்குத்து அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, பர்பண்டிகுலர் அப்படிங்கிற டேர்ம். ஸோ கீவேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சென்டென்ஸுக்கு எந்த வார்த்தை முக்கியமான ஒரு விஷயமோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கீவேர்ட். அப்ப இந்த செங்குத்துன்னு சொல்லும் போது நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கணும், அது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அமைஞ்சது அப்படின்னு சொன்னா that kind of material is called as diamagnetic materials. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். சோ அந்த காந்த புலத்துல தொங்க விடப்படும் போது அது எப்படி இருக்கணும், வலிமையான அதிகமான பகுதியிலிருந்து நமக்கு குறைவான பகுதிக்கு, ஹையர் அப்படிங்கிற லெவல்ல இருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட் டு வீக்கர் பார்ட். சோ அதனுடைய டெண்டன்சி மூமெண்ட், டெண்டன்சி மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கான பார்ட்ல இருந்து வீக்கான பார்ட்டுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல, டயாமேக்னெட்டிக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். சோ டயா, பாரா, ஃபெரோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி எல்லாம் இருக்குங்கிறது தான். அண்ட் தேர்ட் பாயிண்ட், மேக்னடைஸ்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும், ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். காந்த புலத்திற்கு எதிரான திசையில இது வந்து காந்தமாக மாறுச்சு. சோ காந்த புலம்ங்கிறது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. சோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கணும், ஆப்போசிட்டா இதனுடைய டைரக்ஷன் இருந்தது சொன்னா அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்ட் as diamagnetic. So examples, so these 3 points of description of diamagnetic. டிஸ்கிரிப்ஷன்னா அதனுடைய விளக்கம். ஒண்ணு, காந்த புலத்துல தொங்கிட்டு இருக்கும் போது காந்த புலத்தினுடைய திசைக்கு செங்குத்தாக பர்பண்டிகுலரா இருந்ததுன்னு சொன்னா அத டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். செகண்ட் ஒன், இது கரெக்டா தொங்க விட்டுட்டு இருக்கும் போது எப்படி மூவ் ஆகணும்னு சொன்னா ஸ்ட்ராங்கர் பார்ட்ல இருந்து வீக்கர் பார்ட். சோ அந்த மாதிரி அதனுடைய லைன்ஸ் ஃப்ரேம் ஆச்சுன்னு சொன்னா மேக்னெட், அது வந்து என்ன சொல்லலாம், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். காந்த புலத்திற்கு எதிரான திசையில மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் சைட்ல அது என்ன ஆகுது, மேக்னெட்டா மாறுது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் என்னது, டயாமேக்னெட்டிக். ஸோ தீஸ் 3 கான்செப்ட்ஸ் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா அது எது எதெல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்னா, சோ நம்ம என்ன மாதிரியானது. சோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டயாமேக்னெட்டிக்னா பிஸ்மத், காப்பர், மெர்குரி, கோல்டு. தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள். ஒன் இஸ் பிஸ்மத் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காப்பர் and mercury. So these are all the
எக்ஸாம்பிள், சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கோல்டு, வாட்டர், ஆல்கஹால், ஹைட்ரஜன், இது எல்லாமே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகாது, வெப்பத்தினால நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும், டெம்பரேச்சரால நமக்கு மாறாத ஒரு பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் என்ன ஆகாது, டெம்பரேச்சர்னால அஃபெக்ட் ஆகாது. டெம்பரேச்சர்னா என்னது, வெப்பம், வெப்பத்தினால மாறுபாடு அடையாத ஒரு பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மாறாத ஒரு பொருள்களை நம்ம என்ன சொல்லலாம், டயாமேக்னெட்டிக். ஸோ நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், வெளியில இருக்கக்கூடிய வெப்பத்தினால மாற்றம் அடைவதில்லை. அந்த மாதிரியான பொருள்கள் தான் நம்ம என்ன சொல்றோம், டயாமேக்னெட்டிக் காந்த பொருட்கள். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை 3 கேட்டகரியா நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொன்னா டயா, அண்ட் தென் பாரா, அண்ட் தென் ஃபெரோ. 3 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் பார்க்குற கேட்டகரி டயா. டயா காந்த பொருட்கள்னா அதனுடைய நேச்சர், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாரா மேக்னெட்டிக். ஸோ இந்த ஒரு கொஸ்டினும் நமக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன்ல வரக்கூடிய, ஏன்னா நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஏதோ ஒரு கேட்டகரியை பத்தி நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணும் கேட்பாங்க. ஸோ நான் அது ஸ்பெசிஃபிக்கா நம்ம இதை மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்மளால படிக்க முடியாது. பிகாஸ் 3 கேட்டகரிங்கும் போது நமக்கு 3 டைப்ஸா இருக்கு. அந்த 3 டைப்ல ஏதோ ஒரு டைப் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலைன் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, பெர்பெண்டிகுலரா இருந்தது. ஸோ அந்த கீவேர்ட் ஆஃப் பாராமேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னா parallel direction. So parallel directionல வந்தது அப்படின்னு சொன்னா that kind of material is paramagnetic characteristics. அந்த சீரான காந்தப்புலத்துல நம்ம தொங்க விட்டுருக்கோம்னு சொன்னா காந்தப்புலத்தினுடைய திசைக்கு பேரல்னா என்ன, பேரலல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்தடுத்து இணையான தெருக்கள். அது போல பேரலல் டைரக்ஷன் எதுக்கு பேரலா இருக்கக்கூடியது, காந்தப்புல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இணையாக அது இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான மெட்டீரியலை பாராமேக்னெட்டிக் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், அது ஹேங்கா இருக்கும் போது ஸ்ட்ராங்கர் பார்ட்ல இருந்து வீக்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆச்சு. எது, ஃபர்ஸ்ட் ஒன் டயாமேக்னெட்டிக். வீக்கர்ல இருந்து ஸ்ட்ராங்குக்கு மாறக்கூடியது அப்படின்னு சொன்னா பாராமேக்னெட்டிக். ஸோ பாராகாந்த பொருள்கள் என்பது காந்த புலத்துல தொங்க விட்டிருந்தா வலிமை குறைந்த பகுதியிலிருந்து நமக்கு வலிமை அதிகமான பகுதிக்கு நகரக்கூடிய தன்மை அப்படின்னு சொன்னா தட் இஸ் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். காந்த புலத்தின் திசையிலேயே இது காந்தமாகும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எந்த டைரக்ஷன், அது வந்துட்டு அது மேக்னடைஸ் ஆகிறது ஆப்போசிட் டைரக்ஷன். பட் ஹியர் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா இது எந்த டைரக்ஷன்ல மேக்னடைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா அதே டைரக்ஷன்லயே நமக்கு மேக்னெட் ஆகும். ஸோ தே கெட் மேக்னடைஸ் த டைரக்ஷன் ஆஃப் த சேம் மெட்டீரியல். அந்த காந்த புலத்தினுடைய திசையிலேயே நமக்கு மாறுபடும். அதுக்கு எதிர்ப்பதம் அப்படிங்கிறது நமக்கு எது, ஆப்போசிட், அதே திசை அப்படிங்கிறது நமக்கு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரால இது என்ன ஆகும், மாறுபடுமா மாறுபடாதா. அடுத்த கேரக்டர்ஸ் நீங்க ஒரு இப்போ ஈஸியா நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இது டயா, பாரா, அண்ட் தென் ஃபெரோ. இந்த மூணையும் நம்ம ஒரே கேட்டகரியில நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்றோம், அதுல டைரக்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடியது, டெண்டன்சியை மென்ஷன் பண்றோம், அண்ட் தென் அதனுடைய திசை எவ்வாறு, அதனுடைய மேக்னடைஸ் டைரக்ஷன் ஃபீல்டு எப்படி சேமா இருக்கா ஆப்போசிட்டா இருக்கா, அண்ட் தென் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரால அஃபெக்ட் ஆகுதா ஆகலையா, இது ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் தென் எக்ஸாம்பிள். இந்த ஒரே லைன்ல பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்மளால அதை என்ன பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட், இந்த பொருள் காந்த புலத்தினுடைய பண்புகளால என்ன ஆகாது,
மாற்றம் அடையாது. ஃபர்ஸ்ட் திங்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், டயால பார்க்கும் போதும் நாட் அஃபெக்டட் அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லையா. சோ இதுலயும் நமக்கு வந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இஸ் அஃபெக்டட், அது வந்து நாட் அஃபெக்டட்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் இப்போ டயா அப்படின்னு பாக்குறோம்னு சொன்னா காந்தப்புலத்தின் திசையிலேயே இது மாறுபடக்கூடியது அப்படின்னு சொல்லணும். இந்த பொருட்கள் காந்த பண்புகள்னால என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் ஆல அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் நமக்கு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வைக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபெரோ. ஸோ டயா, பாரா அண்ட் தென் ஃபெரோ. தேர்ட் கேட்டகரி இஸ் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். சாரி, த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னா அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன் அண்ட் தென் சம் மோர் மெட்டீரியல்ஸ். ஒரு 1 or 2 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். பிளாட்டினம், அலுமினியம், குரோமியம், ஆக்சிஜன், ஸோ மேங்கனீஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாராமேக்னெட்டிக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஃபெரோ. ஃபெரோ காந்த பொருட்கள் அப்படின்னு சொன்னா காந்த புலத்துல தொங்கிட்டு இருக்கும் போது காந்த புலத்தினுடைய திசைக்கு இணையாக, சோ பாரா மாதிரியே தான் இதுவும். சஸ்பெண்டட் எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் சொன்னா எந்த இடத்துல நமக்கு மாறுபடும் அப்படின்னு சொன்னா parallel direction ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு பாராக்கும் ஃபெரோக்கும் சேமாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் டெண்டன்சி ஆஃப் த மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா வீக்கர் பார்ட் டு ஸ்ட்ராங்கர் பார்ட். ஸோ திஸ் பாயிண்ட் ஆல்சோ சேம் ஃபார் பாரா அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே. ஸ்ட்ராங்லி மேக்னெட்டிக் டைரக்ஷன் தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது காந்த புலத்தினுடைய திசையிலேயே காந்தமாக கூடியது. ஸ்ட்ராங் மேக்னெட்டிக்ஸ் அதே மாதிரியான ஒரு திசை ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு கேட்டா எஸ், இதனுடைய தன்மை அப்படிங்கிறது என்ன ஆகும், strongly magnetized in the direction of the same field. That is third point. And then examples அப்படின்னு சொல்லும்போது அயன், கோபால், நிக்கல். அயன், கோபால், நிக்கல் அப்படிங்கிறது எல்லாமே என்னது, நமக்கு ஒன் ஆஃப் த நம்ம இருக்கக்கூடிய எல்லா வகையான தனிமங்கள் நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ அயன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு உலோகம், கோபால், நிக்கல், இது எல்லாம் ஃபெரோமேக்னெட்டிக் உண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரால நமக்கு அஃபெக்ட் ஆகுமா ஆகாதானா, இந்த பொருட்கள் வெப்பத்தினால என்ன ஆகும், கண்டிப்பாக மாற்றம் அடையும். வெப்பப்படுத்தும் போது என்னவா மாறும், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை when we want to heat ferromagnetic materials, ஃபெரோ என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். மோர் ஆர் லெஸ் போத் ஆர் சேம் கேரக்டர்ஸ். ஸோ இது என்ன ஆகும், ஹீட்னால என்ன ஆகும், நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நாட் அஃபெக்டட், இது செகண்ட் ஒன் பாரா ஆல்சோ அஃபெக்டட். அதே போல இதுவும் என்ன ஆகும், அஃபெக்டட் மெட்டீரியல்ஸா தான் இருக்கும். அப்போ இதை ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை ஹீட் பண்ணினா சொன்னா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸா மாறக்கூடியது. இது வந்து ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட் இன் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன கான்செப்ட் இதுல நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் நம்ம சிமுலேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த இடத்துல மேக்னெட் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், சிம்பிளா காந்த ஊசி அதை வச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்படி, பல்பு எப்படி எரியுது என்ன அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நான் இன்னும் கரெக்டா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி அந்த காந்த ஊசியை வச்சு வரையறதுங்கிற அடுத்த ஒரு சிமுலேஷனும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். there are 3 types of magnetic material, dia, para and then ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். மூணும் என்னன்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறத லேர்ன் பண்ணோம். ஓகே, இஸ் there any doubt students? Each and every class I'm asking the same concept.
ஸோ கொஸ்டின் அரைஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த சப்ஜெக்டை பற்றின நாலேஜ் வாஸ்டா இருந்தாதான் இப்போ இல்லைனாலும் நமக்கு ஹையர் கிளாஸ் போகும்போது அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். நிறைய விஷயங்கள் நம்மளால கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த செஷன் இந்த இதோட முடிய போது. தயவுசெய்து வீட்டில் போய் தெளிவா படிங்க. கண்டிப்பா டவுட் அரைஸ் பண்ணுங்க. ஓகே, டவுட் நம்ம ரைஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதனுடைய கிளாரிட்டி இன்னும் அதிகமாகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.